தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கண் துடைப்பு போராட்டம் நடத்துகின்றார் கண் துடைப்பு போராட்டம் நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நீட் தேர்வு இதனை கொண்டு வந்தது காங்கிரஸ், நடைமுறைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. நீட் தேர்வின் காரணமாக சாமானியர்கள் மருத்துவராகும் கனவு கலைந்து போய்விட்டது. தற்பொழுது வசதி படைத்தவர்கள் மட்டுமே நீட் தேர்வுக்கு தயாராகி தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பு படிக்கிறார்கள். நீட் தேர்வு ஓராண்டு காலம் வீட்டில் உட்கார்ந்து படித்தால்தான் நீட் தேர்வில் வெற்றி பெற முடிகிறது. இதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வு சாமானியர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக அமைந்துள்ளது, ஒரு எட்டாக்கனியாக அமைந்துள்ளது. இந்த நீட் தேர்வை நீக்க சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக 2021 தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்வை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என உதயநிதி கூறினார். ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டாகியும் கூட அவர்களால் நீட் தேர்வை ஒழிக்க முடியவில்லை. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள். அதை தவிர வேறு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுதே திமுகவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தற்பொழுது எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்துள்ளார்கள். தற்பொழுது நாடகமாட ஆரம்பித்துள்ளார்கள். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று கூறி இன்று தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். திமுக கண் துடைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அதாவது தாங்களும் நீட் தேர்வுக்கு எதிரி தான், நீட் தேர்வை ஒழிக்கணும், மத்திய அரசு ஒழிக்க முயற்சி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண் துடைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ஒழித்திருக்க முடியும். ஆனால் இவங்க கண்டுக்கல. தற்பொழுது ஆட்சியிலிருந்து இறங்கிய பிறகு கண் துடைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்.